சொல்லணும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். காணாத அறிவினுக்கும் உரிவினுக்கும் காரணமாய் நீணாகம் அணிந்தாக்கு நிழல் குழியாம் சிவலிங்கம் நாணாத நெடியமால் நான்முகனும் காணா நடுச்சேனாரும் தளர்ப்புலம்பாய் தோன்றியது தெளிந்துரைத்தார் நக்கீரர். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்க 11ஆம் திருமுறையில இன்றைக்கு நக்கீரதேவர் நாயனார் அருளிய 2வது ஈங்கோ மலை பற்றி படிக்க போறோம். ஈங்கோ மலை பிள்ளையாண்டி தொடங்குங்க. திரு ஈங்கோய் மலை எழுவது நக்கீரதேவ நாயனார் அருளி செய்தது. ஈங்கோய் மலையை பற்றி 70 பாடல்களை கொண்டிருத்தலின் இப்பெயர் பெற்றது. ஈங்கோ கொடிய விலங்குகளும் நெடுது வழிபாடு செய்யும் நீர்மையை இவ் அருள் நூல் பெரிதும் விளக்குகிறது. திருச்சிற்றம்பலம். அடியும் முடியும் அரியும் மயனும் படியும் விசும்பும் பாய்ந்து எறி நொடியுங்கால் இன்னது என அறியா ஈங்கோயே ஓங்காரம் அன்னதென நின்ற மலை நின்றான் மலை அன்னதென நின்றான் மலை. தெரிவுரை. உன்னுடைய அடியையும் முடியையும் காண்பதற்காக முறையே திருமாலும் பிரமனின் நில உலகையும் ஆகாயத்தையும் முடிவிரி தேடியும் கூறுமிடத்து இன்னதென்னு அறிய முடியாதாக இருக்கின்ற ஈங்கோய் ஓங்காரம் அன்னதென நின்றது மலையாகும். ஒரு பாட்டா தான் எனக்கு ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய எனக்கு தெரியுது. இல்ல 2 பாட்டு அந்த எனக்கு தெரிகிறது. சரி பாட்டு. அந்த இளமாங்குளவியாம் பிரிந்ததற்கு கொந்தவிழ்ந்தேன் தோய்த்து குறமகளிர் சந்தின் இலை வளைக்கையாற் கொடுக்கும் ஈங்கோயே மேருமலை வளைக்கை வில்லி மலை வளைக்கை வில்லி மலை. இந்த இளைய மான்கன்று தனது கூட்டத்திலிருந்து பிரிந்து விட்டதால் குறமகளிர் சந்தன மரத்தின் இலையில் கொந்தவிழ்த்து தேனை தோய்த்து வளையல் அணிந்த தம் கையால் கொடுக்கும் ஈங்கோய் மேருமலையை வில்லாக வளைத்தவரது மலையாகும். அம்பவளவாய் மகளிர் அம்மைக்கு தம்மனையே செம்பவளம் தாயன சீர்குறித்தீ கொம்பெண் நிறுதலையினாற் கிளைக்கும் ஈங்கோயே நம்மேல் மறுதலை நோய் தீர்ப்பான் மலை. அழகிய பவளம் போன்ற வாயினையுடைய மகளிர் அம்மானை ஆடுவதற்கு தம்முடைய தாயை செம்பவளத்தா என்று கேட்க சீர்குறுத்தி கொம்பின் நுனியால் கிளறுகின்ற ஈங்கோயே எம்மேல் மறுபடியும் வருகின்ற பிறவி துன்பங்களை தீர்ப்பவனுடைய மலையாகும். மலையை பற்றி சொல்லிக் கொண்டு அரிகரியை கண்டவிடத்த சலிப்பாயோட பிரிவரியதன் பிடியை பேணி கரிவரிதும் கையெடுத்து நீட்டி கதஞ்சிறக்கும் ஈங்கோயே மையெடுத்த கண்டன் மலை. சிங்கஞ்சாணியை பார்த்தபோது பயந்தியோட பிரிவதற்கு இயலாத பெண் ஜானியை காப்பாற்றி ஆஞ்சானையானது பெரிதும் துதிக்கையை தூக்கி கோபங்கொள்ளும் ஈங்கோயே கரும நிறம் பொருந்திய கழுத்தை உடையவனது மலையாகும். அரியும் உழுவையும் ஆழியுமே ஈண்டி பரியிட்டு மலர் கொண்டு ஏறி சொரிய எரியாடி கண்டு கக்கும் ஈங்கோயே கூற்றம் தெரியாமல் செற்றான் சிலம்பு சிங்கமும் புலியும்
ஆழியும் நெருங்கிப் பரிவாரமாகப் பல மலர்களைக் கொண்டேறி சொரிய தீலாடும் இறைவன் கண்டு மகிழும் ஈங்கோய் எமன்திரியாமல் அழிந்தான் மலையாகும். ஓ, ஆழி பழங்காலத்திலிருந்தாக சொல்லப்படும் கொடிய விலங்கு வகையைச் சேர்ந்தது. நன்றி. ஆழி தொடர் அருதி தொடர கூடனே வாளிகோடு தொடரும் மாக்குறவர் கோளின் இடுசிலையினாற் புடைக்கும் இங்கோயே நம்மேல் கொடுவினைகள் விட்டு விப்பான் குன்று. ஆழி பொருள் தெளிவுரை. ஆழி தொடர சிங்கம் தொடர அவ்விடத்தில் ஆழி என்று என்னத்தை சொல்லுதீங்க? வண்டில் ஆழி என்றா? ஆழி என்றா வண்டுதான். நன்றுதான். அறுபதம் ஆழி என்றா வண்டத்தான் சொல்றது. 60 ஆழி என்று. அதுக்கும் சிங்கம் என்ன சொல்றது? சிங்கம் தொடர அவ்விடத்தில் உடனே அம்புகளோடு தொடரும் வேடுவர்கள் கொடிய வில்லினால் கொன்றளிக்கும் ஈங்கோய் மலையே நம்மேல் வர இருக்கும் கொடிய வினைகளை கெடுத்து ஒளிப்பனவது மலையாகும். இடுதினை தின்வேளம் கடிய குறவர் வெடிபடு வெங்க வன்கல்லூன்ற நடன நீண்டகளை முத்துதிர்க்கும் ஈங்கோயே ஏங்குமணி பூண்ட களையேறி பொறுப்பு. பயிரிடப்பட்ட திணையை தின்ன வந்த யானையை ஓட்டுவதற்காக குறவர் கவன் கொண்டு வீசிய கற்கள் விரைந்து தாக்கியதால் உயர்ந்த மூங்கில்கள் முத்தை உதிர்க்கும் ஈங்கோய் மலையே ஒளி செய்கின்ற மணிகளை பூண்ட காளை வாகனது மலையாகும். ஈன்ற குறமகளுக்கு ஏழை முதுகுருத்தி நான்ற கரிக்கேரசலை நற்கிழங்கு ஊன்ற வைத்து என்னென்னையே நின்று எடுத்துரைக்கு இங்கோயே மின்னென்ன செஞ்சடையாள் வெற்பு. வறிய வயது முதிர்ந்த குறத்தி தான் ஈன்ற குறமகளுக்கு உண்பதற்குரிய அசலை என்னும் மீனை கிழங்கோடு சேர்த்து உண்ணென்று சொல்லும் ஈங்கோய் மலை மின்னலைப் போன்ற ஒளி வீசும் சடையுடையவனது மலையாகும். ஈன்ற குளவிக்கு மந்தி இருவரை மேல் நான்ற நரவரத்தை தான் அணிய தோன்ற விரலால் தேன் தோய்த்தூட்டும் ஈங்கோ நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை. பிறந்த குட்டிக்கு பெண் குரங்கு பிளவுபட்ட மலை மேல் தொங்குகின்ற தேனை அடைய நெருங்கி தன் விரலை கொண்டு எடுத்த தேனை தோய்த்து தூட்டும் ஈங்கோய் நம்மேல் வர இருக்கும் துன்பங்களை தீர்ப்பவனது மலையாம். இதை பார்த்துத்தான் நக்கீரர் ஈங்கோ மலையை பற்றி 70 பாட்டு படிச்சவர். இந்த குழந்தை தேன் பறிக்கினது பால் இல்லையண்டு குரங்கு தன் குழந்தைக்கு தேனை கொடுத்தது. குரங்கு தேனுக்கு உண்டிருந்த தேனை 60 ஓடி போய் பண்டிருந்த யாழ் முரளப் பைம்பொழிவாய் கண்டிருந்த மாமயல்கள் ஆடி மருங்கு வரும் ஈங்கோயே ஊமையிலிதாதை பொறுப்பு. தெளிவுரை. உண்டு எஞ்சிய தேனை வண்டுகள் பிணங்கிச் சென்று முன்பிருந்த யாழ் போல முரள பசுமையான சோலையினிடத்து பார்த்த மயல்கள் ஆடி மருங்கி வரும் ஈங்கோய் அழகிய மயிலை உறுதியாக கொண்ட முருகக் கடவுளது தந்தையின் மலையாகும். ஊடி பிடியுறங்கு ஒன் கதலி வன்கனிகள் நாடி களிறு நயந்தெடுத்து கூடி குணமருட்டி கொண்டாடும் ஈங்கோயவானோர் குணமருட்டும் கோளரவன் குன்று. பெண் யானை பிணங்கி உறங்க ஆண் யானையானது சென்று ஒளி பெருந்திய வாழையின் வளப்பம் மிக்க பழங்களை விரும்பி எடுத்து வந்து கூடி பிடியின் உடலை பேரித்து கொண்டாடும் ஈங்கோய் மலையே தேவர்களின் குணம் மருட்டும் பாம்பை மாலையாக கொண்டவனது மலையாகும்.
அணி எய்த்தொடுதோன் குறத்தினோக்கு ஏற்றதேன் தேன கையிற் கணைகளைந்து கன்னிமான் பையப்போ என்கின்ற பாவனை செய் ஈங்கோயே தூங்கையில்கள் சென்றன்று வென்றான் சிலம்பு. எய்தற்கு கணையத் தொடுத்த வேடன் குறத்தியின் பார்வைக்கேற்றதென்று கணையை நீக்கிவிட்டு ஈணாத இளமானை மெதுவாக போவென்று பாவனை செய்கின்ற ஈங்கோய் மலையே, தொங்குகின்ற மதில்களைச் சென்று அன்று வென்றவனுக்கு மலையாகும். ஏழை இளமாதே என்னொடு நீ போதன்று கூளை முதுவேடன் கொண்டு போய் வேளையிறைக்கு வால் விட்டுவிக்கு இங்கோயே நந்தம் வினைக்கு வால் விட்டுவிப்பான் விற்கு. ஏழை இளமாதே என்னோடு நீ வருவாயாக என்று வயது முறிந்த வேடன் ஒருவன் கொண்டு போய் யானை கூட்டத்தில் இருந்து விடுவித்த ஈங்கோயே நம்முடைய வினை தொகுதியை அளிப்பவனது மலையாகும். யான கூட்டத்தில் அகப்பட்டு கொண்ட இளமாது ஒருத்தியை கிளவேடன் ஒருவன் காத்த செய்தி கூறப்படுகின்றது. ஏன முழுத புழுதீன மணியை காணவர் தம் மக்கள் கணல் என்ன கூனல் இறுக்கங் கதிர்வெதுப்பு மீங்கோயே நம்மேல் மறுக்கங்கள் தீர்ப்பான் மலை. காட்டுப்பன்றி உழுத புழுதியில் கிடந்த சிறந்த மாணிக்க கற்களை வேடர்களது மக்கள் நெருப்பென்று வளைந்த சோளக் கதிர்களை வேக வைக்கும் ஈங்கோயே நம்மேல் வரவிருக்கும் கவலைகளை போக்குவானது மலையாகும். ஏனங்கிளைத்த இன்பவள மாமணிகள் காணல் எரிபரப்ப கண்டஞ்சே யானை இனமிரிய முல்லை நகும் ஈங்கோயே நம்மேல் வினையெறியச் செற்றுகந்தான் வெற்பு. காட்டுப்பன்றிகள் தோண்டியெடுத்த மிக்க பவளப் பெருமணிகள் நெருப்பு போல ஒளி வீசக் கண்டு அஞ்சி யானை கூட்டங்கள் பிரிந்து செல்ல முல்லை மலர் எள்ளி நகையாடினாற் போல் காட்சியளிக்கும் ஈங்கோய் மலையானது நம்மேல் வரக்கடவதாகிய வினைகள் கெடுமாறு செய்யும் இறைவனது மலையாகும். ஒரு கணையும் கேளல் உயிர் செகுத்து கையில் இருகணையும் ஆனை மேலைய அருகணையும் ஆளரிதான் ஓட அறிவெருவும் ஈங்கோயே கோளரிக்கும் காண்பரியான் குன்று. ஒரு கணையால் பன்றினது உயிரை போக்கி கையிலுள்ள இரண்டாவது கணையால் யானை மேல் விடுக்க அப்போது அருகில் வந்த சிங்கம் பயந்து ஓடும். ஈங்கோய் மலை விரதத்தினை உடைய திருமாலுக்கும் காண்பதற்கரிய முடியாதவனுடைய மலையாகும். திருமாலுக்கும் காண்பதற்கு அறிய முடியாது. அது எல்லாம் அவைக்கு காணல தானே, அவை கொண்டும் எல்லாத்துலயும் வரும். திருமாலுக்கும் பன்றியா போய் காணையில சொல்லி இருக்கு. திருமாலுக்கும் காண்பதற்கு அறிய முடியாதவனுடைய மலை மலை. அவர் சேருமானத்தான் இதுல குறிச்சிருக்கு. ஓங்கி பரந்தெழுந்த ஒள்ளிலவத் தன்போதை தூங்குவதோர் கொள்ளி எனக் கடுவன் மூங்கில் தலையிருத்து கொண்டோச்சும் ஈங்கோயே சங்கக் குலையிருத்த காதுடையான் குன்று. உயர்ந்து வளர்ந்திருந்த இலவ மரத்தின் குளிர்ந்த மலரை தொங்குகின்ற கொள்ளி என்று நினைத்த ஆண்குரங்கு மூங்கில் தலையை ஒடித்து வீசுகின்ற ஈங்கோய் மலையானது சங்கிலானாகிய குண்டலங்களை காதில் அணிந்தவனுடைய மலையாகும். ஏனென்னா இங்க பிரம்மாவும் திருமாலும் அவைக்கு படைத்தலையும் காதல் தொழிலையும் கொடுத்த வெள்ளமே இந்த கோயில்ல வந்து வழிபட்டா பிறகுதான் இங்க வச்சுதான் அவர் கொடுத்தவரா. பிரம்மாக்கும் திருமாலுக்கும் அந்த வலிமையை படைக்கவும் காக்கவும். ஓடும் முகிலை உகிரால் இரு ஊன்றி
மாடுபுக வான்கை மிக மடுத்து நீடருவி மாச்சியம் உண்டு மனங்களிக்கும் மீங்கோயே கோச்சியம் காண்பரியான் குன்று வானத்தில் செல்கின்ற மேகத்தை நகத்தால் அறுத்து உண்ண வானத்தில் கை நீட்டிய சிங்கம் அருவினையை அருந்தி மனங்களிக்கு மீங்கோய் நரசிங்க மூர்த்தியாகிய திருமால் காண முடியாத மலையாகும். கண்டகனி நுகர்ந்த மந்திகரிஞ்சுனை நீர் உண்டு குளிர்ந்தில என்றூடிப் போய்க் கொண்டல் இறைக்கீறிவாய் மடிக்கும் ஈங்கோயே நான்கு மறைக்கீறு கண்டான் மலை. பார்த்த பழங்களை எல்லாம் உண்ட பெண் குரங்கு கருஞ்சுன நீரை குடித்து மெனங்குளிர வில்லை என்று பிணங்கி சென்று மேகத்தை சிறிது கிழித்து குடிக்கும் ஈங்கோய் நான்கு வேதங்களும் முடிவானவனது மலையாகும். இந்த குரங்குகள் அங்க நிறைய குரங்குகள் அந்த மலையில, அதுகள் என்னண்டா இந்த அங்க தேன் இருக்குது, அந்த தேனை போய் தட்டி விழுத்தினோன்னா அது சிவலிங்கத்துக்கு மேல விழுந்து அது அடுத்த அந்த எலி மாதிரி அது அடுத்த பிறப்பில் ஒரு அரசனா பிறந்தது. சுப்பிரவன் என்ற ஒரு அரசனா பிறந்தது. அவன் பிறகு இந்த தேனையும் இந்த இதுகளையும் தேடி திரிஞ்சான். அவனுக்கு கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருந்தது அந்த அரசனுக்கு. கருங்களிற்றின் வெண்கொம்பால் கல்லுரல் வாய் நல்லார் பெருந்திணை வெண்பிண்டி இடிப்ப வருங்குறவன் கைக்குணரும் செந்தேன் கலந்துண்ணும் ஈங்கோயே மைக்குணரும் கண்டன் மலை. கரிய ஆண்யானையின் வெண்மையான தந்தத்தால் கல்லுரலில் மகளிர் திணை மாவை இடிப்ப புறவன் கையில் கொண்டு வந்த செந்தேனை ஈங்கோய் நீலகண்டனது மலையாகும். அவை உலக்க வந்து அவைகளுக்கு தேனும் தினையும் குழைச்சா அப்படி. கனைய பலாங்கனிகள் கல்லிலையார் தொக்க நனைய கலத்துரத்திலேந்தி மனைகள் வர விரும்பி ஆய் பார்க்கும் இங்கோயே பாங்கார் குரு அரும்பு செஞ்சுடையான் குன்று. மிதியான பலாப்பழங்களை கொண்ட கல்லிலையார் ஒன்று கூடி அதார குறிக்குது. தேனை பாத்திரங்கள் ஏந்தி வீட்டுக்கு வரும் விருந்தினர்கள் எதிர்பார்க்கும் இங்கோய் பாங்கார் குரமலர்கள் மலர்கின்ற செஞ்சரியானது குன்றாகும். கடற்களிறு கண்வளர கார்நிற வண்டார்ப்ப சுடர் குளையார் பாட்டழுவு கேட்டு மடக்கிளிகள் கீதம் தெரிந்துரைக்கும் ஈங்கோயே ஆள் கீழ் நால் வேதம் தெரிந்துரைப்பான் வெட்பு. மதம் பொருந்திய ஆண் யானை உறங்க கருநிற வண்டுகள் ஆரவாரம் செய்ய ஒளிதங்கிய குண்டலத்தை அணிந்த பெண்களின் பாட்டு எழுதலை கேட்டு மணக்கிளிகள் கீதம் தெரிந்துரைக்கும் ஈங்கோய் கல்லாள மரத்தின் கீழ் நால் வேதத்தை தெரிந்துரைப்பானது மலையாகும். கருத்த முலை சூட்பிடிக்க கார் யானை சந்தம் இருத்துக்கை நீட்டும் இங்கோயே செருத்த கடதடத்த தோலுவை காப்பமைய போர்த்த விடமிடத்தினான் மருவும் வெற்று. கருத்த முலைகளையுடைய வேல் கொண்ட பெண் யானை கருத்த முலையுடைய சூழ் கொண்ட பெண் யானைக்கு கரிய ஆண் யானை சந்தனத்தை பறித்து கை நீட்டும் இங்கோய் கோபங்கொண்ட மதம் பொருந்திய பெரிய யானையின் தோலை போர்த்த நீலகண்டன் பொருந்தி இருக்கும் மலையாகும்.
கங்குளிரை தேருங்காகோதரங்கேள கொம்பினிடை கிடந்த கூர்மணியை பொங்கி உருமன்று புற்றடையும் இங்கோயே காமன் வெறுவென்ற கஞ்சி வந்தான் வெற்பு. இரவில் இரை தேடும் பாம்பு பன்றி கொம்பின் இடை கிடந்த கூர்மணியை கோவித்த இடியென்று அஞ்சி புற்றுக்குள் செல்லும் ஈங்கோய் மலையானது மென்மத நச்சத்தை அடைய கண் சிவந்தவனது மலையாகும். நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்த செய்தி சொல்லப்படுகிறது. அலவி களிரசைந்த காற்றெங்கும் காணாது இலைகை கொண்டேந்தி கால் வீச உலவிச் சென்று ஒன் பிடி காற்றேற்கும் ஈங்கோயே பாங்காய வெண்பொடி நீற்றான் மருவும் வெற்பு. கலவி செய்தலையுடைய ஆண் ஜானை பல இடங்களில் சுற்றியலைந்து காணாமல் இலையை கொண்டு காற்றுண்டாகுமாறு வீச பெண் ஜானை காற்றை அடைந்து மகிழும் ஈங்கோய் சிறப்பு பொருந்திய வெண்ணீர் அணிந்த இறைவன் பொருந்தியுள்ள மலையாகும். கன்னி பிடி முதுகிற் கப்புருவம் உட்பெருகி அன்னை குடிவரலாறஞ்சியே அன்னை குடிவரலாறு அஞ்சியே பின்னரே ஏன் தருக்கில் மாதவம் செய் ஈங்கோயே நீங்காத மான் தரித்த கையான் மலை. கன்னிப்பிடி முதுகிற்கு அப்பருவம் உட்பருகி அன்னை குடிவரலாறு அஞ்சி பிறகு தருக்கு மாதவர் செய்யுங்கோய். எப்போதும் கையில் மான்கன்றை கையிலேந்திய சிவருமானது மலையாகும். அது கன்னிப்பிடி. கன்னிப்பிடி முதுகிற் அப்பருவம் உட்பருகி கள்ள முதுமறவர் காட்டகத்து மாவேட்டை கொள்ளென்று அழைத்த குரல் கேட்டு துள்ளி இனக்கவலை பாந்தோடும் ஈங்கோயே நந்தம் மனக்கவலை தீர்ப்பான் மலை. கள்ளம் நிறைந்த முதுமை பொருந்திய வேடர்கள் வாழும் காட்டில் மிருக வேட்டை மேற்கொள்வாயா என்ற குரல் கேட்டு துள்ளி பாய்ந்தோடும் ஈங்கோய் நம்முடைய மனக்கவலை தீர்ப்பவனாகிய சிவபெருமானுடைய மலையாகும். கல்லை புனலும் மெய்து கார்பொன்றை தார்வோர்த்து கொல்லை எழுந்த கொழும்புறவின் முல்லையங்கள் பல்லுரும்பு மொய்த்தீனும் இங்கோயே மூவையிலும் கொல்லரம்ப கோல் கோத்தான் குன்று. மலைச்சாரில் உள்ள கொல்லையில் மேய்ந்து கார்காலத்தில் பூக்கும் கொன்றை மாலையை அணிந்த கொல்லை எழுந்த வளமான காட்டில் முல்லை அரும்பில் மொய்த்த ஈனும் ஈங்கோய் மூன்று மதில்களும் அழைத்தொழிய கணையை தொடுத்தவனுடைய மலையாகும். அனுபடியுங்கோ இதோட 30 நிப்பாட்டிட்டு இதை பற்றி நான் இங்கோ மலையை பற்றி சொல்லிட்டு அப்புறம் ராணியக்காவும் இந்த கரைக்காலம் சொல்ல போறோம். அப்ப நிப்பாட்டுவோமா, மிச்சம் நாளைக்கு படிக்கலாம். நாளையோட குரங்குதானே இப்ப. ஓ ஓ ஓ எல்லா குரங்கு பளிங்கிற்கனி காட்ட எல்லா குரங்கும் உடன் ஈண்டி வெள்ளே இருந்துகிறாள் கற்கிளைக்கும் ஈங்கோயே மேனி பொருந்தவரா பூண்டான் பொறுப்பு. தெளிவுரை கல்வி அறிவில்லாத குரங்கு பளிங்கு கல்லில் வேறிடத்தில் உள்ள கனியின் நிழலை காட்ட எல்லா குரங்குகளும் ஒன்று கூடி நகத்தினால் கல்லை பறிக்கும் ஈங்கோய் மலையானது உடலில் பொருந்த பாம்பை அணிந்தவனது மலையாகும். 430 கடைசியா. என்னண்டா இந்த ஈங்கோ மலை அகத்தியர் அந்த ஒரு நாள் அவர் கேள்விப்பட்டு, உங்களுக்கு தெரியுமோ தெரியா, அகத்தியர் ஒரு நாள் கோயிலுக்கு இந்த ஈங்கோ மலையில இருக்குது இந்த கோயில். அதை சொல்றது சிவசக்தி மலையாண்டு 2ஆ பிரிஞ்சுதான் இருக்கும். சிவனும் சக்தியும் இருக்கிற மாதிரி. அப்ப 2ஆ பிரிஞ்சு அர்த்தநாரீஸ்வர் வடிவில தான் இருக்குது. அதுக்கும் ஒரு கதை இருக்கு. அதுவும் இந்த கோயில தான் தோன்றினது.
அப்ப இங்க ஒரு நாள் கோயில் பூட்டி இருக்கிற நேரம் அகத்தியர் வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு போனா அங்க கோயில் பூட்ட அவர் இறைவனை வேண்டி இருக்கிறார். வந்து நான் கும்பிடலாம் போயிட்டுது, இந்த இடத்துக்கு நான் வர்றது கஷ்டம், இனி எப்ப எனக்கு கிடைக்குமோ தெரியா, எனக்கு இவ்வளவுதான் பலனண்ட அவருடனே அகத்தியரை ஈயா மாறி அகத்தியர் அந்த கதவின் ஓட்டைக்களால போய் இறைவனை கும்பிட்டு அவர் வழிபட்டது. அப்ப அதோட அவர் வந்து இப்படி உருமாறி என்னண்டு நான் இனி திருப்பி என்ற உருவத்தை எடுக்கிறதண்ட அவருடனே தண்ட பாம்பொண்ட தூக்கி எறிவராம். அது ஒரு நதியா மாறுமாம். அந்த நதிக்கு பெயர் கொண்ட உருமாறி. அப்ப அவர் சொல்லுவாரா, நீ வெளியில வாய உனக்கு ஒரு காவேரி நதி தான் அங்க சிறப்பு வாய்ந்தது. அந்த கோயிலை சுத்தி காவேரி நதி தான். ஒரு பக்கம் இந்த பாம்பை அவர் தூக்கி எறிய இது கொண்ட உருமாறி நதி அண்டு அதுக்கு பெயராம். அதுக்குள்ள போய் அவர் அந்த போய் குளிக்க திருப்பவும் அகத்தியரா மாறினது. அப்ப இங்க வந்து நக்கீரர் வந்து ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்தோன்று கேட்க இந்த குரங்குகள் வந்து தேனை பிள்ளைக்கு தேன் குடிச்சதுண்டான அவர் அதுக்கு பிறகுதான் இந்த இங்கோமலை பாட்டை படிக்க வேணுமெண்டு இங்கோமலை எழுபதுன்னு சொல்லி படித்தவர். அப்ப இந்த ஒரு வழிபட்டு இந்த இந்த இதுல நக்கீரர் மற்றது இந்த குரங்கு வந்து இஞ்ச வழிபட்டபடிய அந்த குரங்கு தான் பிறகு ஒரு அரசனா மாறி சுப்ரியன் என்ற அரசனா மாறி அவனும் அந்த தேனை எடுத்து இறைவனுக்கு சாத்த சரியா கஷ்டப்பட்டதாயும் ஒரு வரலாறு இருக்கு. மற்ற சுந்தரர் இருந்த கோயிலுக்கு போய் கொண்டிருக்க அங்க புளிய மரத்துல சிவபெருமான் ஒளிச்சிருந்து இவருக்கு அவர் இருக்கிறது தெரியுது. இவர் அந்த புளியம்பழங்களுக்கு சிவபெருமான் புளியம்பழங்களை கொடுக்காம பொன்னாளான புளியம்பழத்தை அதுக்குள்ள இருந்து எறிஞ்சவராம். அப்ப இவர் சிவபெருமான் தனக்கு காட்சி தர்றாரு இல்லையான்னு சொல்லி அப்ப அந்த புளிய மரங்கள் இனி அங்க இல்ல. அந்த இடத்துல புளிய மரங்கள் இருந்தாலும் அங்க விதை இல்லாத புளிய மரம் தானாம் இருக்கும். அந்த விதை கருகிடுமாம் உடனே. அங்க அதுல அந்த புளிய மரத்துக்கு அங்க ஒரு இது இல்லையாண்டு. பிறகு இங்க வந்து இந்த கோயில் அவருக்கு பெயர் மெரகத ஈஸ்வரர் என்னோ சம்திங். மெரகத லாயேஸ்வரர் தான் அந்த கோயிலுக்கு அவ மரகதாம்பிகை. ஏனென்று சொன்னால் இங்க இந்த ஆதிசேனனும் வாயுக்கும் வந்த சண்டையில இந்த மேருமெலிய வாயு உழுக்க பவளங்கள் எல்லாம் சிதறி அந்த ஒவ்வொரு பவளத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கு. அப்ப இந்த கோயில் அந்த மெரகத கல்லு போய் சிதறி அந்த கோயில் உண்டானதுண்டும் அதான் மெரகத தாழ்தான அந்த இறைவன் வந்தவர். இந்த கோயில் ஒரு விசேஷம் வேண்டா. எல்லா கோயிலையும் ஒரு பக்கம் தான் விநாயகர் இருக்கிற, இந்த கோயில்ல 2 பக்கம் விநாயகர் இருக்கிறது. மற்ற இங்க சிவசக்தி முதலே சொன்ன நான் அந்த 2 இரட்டை மேலையாக அது தெரியும் வேண்டும். மற்றது இந்த பச்சை கல்லாலானதுகள் தானே இருக்கும். இந்த மேல 500 படிகளுக்கும் மேற்பட்டது. இந்த படிகள் ஏறி போய்க்க 2 பக்கமும் விளக்குகள் எரியுமா. பச்சை கல்லுகளை கூட காணக்கூடியதா இருக்கும். ஏன்னா இந்த மெரகதம் இந்த சிறுச்சவடிய அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவா திருவாசகத்திலே நாங்கள் கூட இங்கோமேலி என்று படிக்கிற நாங்கள் பட்டினத்து பிள்ளை யார் வந்து படித்தது சேக்குலர் வந்து எல்லாரும் வழிபட்ட இந்த இடம். அதை விட இந்த பிரிங்கி முனிவர் இந்த கோயில்ல தானாம். இந்த பிரிங்கி முனிவர் சிவனைத்தான் நெடு எல்லாருக்கும் அது தெரியும். சிவனைத்தான் நெடு கும்பிடுறபடிய அவர் அம்மனை விலத்தி கும்பிட பிறகு இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோன்றினதும் இந்த இந்த ஆலயத்துல. அதான் அந்த மலை அப்படி 2 பிரிவா இருக்கு. அது அந்த மலையை போய் நின்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமாம் அந்த 2 பிரிவை சிவசக்தி அண்டு 2 ஒரு பிரிவுண்டு அதுல அப்படியே தெரியுமா. அதான் இடப்பாகம். உமையம்மைக்கு இடைப்பாகம் கொடுத்த தலம் இதுதான். அதோட பிரமாவும் திருமாலுக்கும் இறைவன் இங்கதான அந்த பலத்தை கொடுத்தவர் காக்குற அந்த பலத்தை. இப்ப அந்த கோயிலுக்கு பெயர் திரு லிங்கநாத மலை என்றுதானே இப்ப அந்த கோயிலை பற்றி சொல்றது. அப்படி நிறைய இன்னும் இருக்குது. இந்த கோயிலை பற்றி எங்க தேடினாலும் நிறைய விஷயங்கள் தான் சொல்லினோம். அவ்வளவு அந்த ஆனா நாங்கள் ஒரு இந்த பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற தலங்களை தான் இதுகளை இருக்கு.
சரியான சிறப்பு இருக்கா, திருச்சியிலாம் இருக்கான், போனா ஒருக்கா போகணும், மறக்காம. திருச்சி அதான் இப்போ பாருங்க, எங்க? திருச்சி எல்லாம் அதான் எங்க இருக்கு? போயிருக்கிறோம். அதான் எங்க இருக்கு? எங்க இருக்கு? திருச்சிராப்பள்ளி. சேலத்துக்கு போற வழியில, சேலம் திருச்சிராப்பள்ளிலாம் போறது இருக்கா? பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஓ, அப்ப இந்த கோயில்ல சரியான விசேஷம், சரியான விசேஷம். அற்புதங்கள் நடந்ததா உங்களுக்கு தெரியாது பாருங்க. பாருங்க நல்லா இருக்கு.